மாற்றிக்காத. அந்த காலத்துலலாம் எஸ்டிடி பூத் இருக்கும் தெரியுமில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த காலத்தில் ஒரு பையன் இருந்தார். அவர் வந்து எஸ்டிடி பூத்தில் போயிட்டு கால் பண்ணுறாரு ஒரு பர்சனுக்கு. இப்போ அந்த பர்சனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி நல்லா ட்ரைவ் பண்ணுவேன், நல்லா அன்பான பையன், கரெக்ட் டைமுக்கு இருப்பேன், டிசிப்ளின்டாக இருப்பேன், எனக்கு உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன், என்கிட்ட ஆல்ரெடி டிரைவர் இருக்குப்பா, அந்த பையன் நல்லா ஓட்டுவான், நல்லா திறமைசாலி, பண்பானவன், அன்பானவன், எனக்கு அதனால் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாராம். இந்த பையன் கண்டினியூஸாக 2 நாளைக்கு ஒருக்கா கால் பண்ணி இதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறது தான் இந்த பையனோட வேலை. அவரும் ஆப்போசிட் பர்சனும் சலிக்காமல் இதையே தான் சொல்லிட்டு இருக்காராம், அந்த பையன் நல்லா ஓட்டுறான்ப்பா, எனக்கு அந்த பையனை வந்து விடுறதுக்கெல்லாம் மனசு இல்லை, ஏன்னா அவன் சூப்பராக வண்டி ஓட்டுறான், கரெக்டான டைமுக்கு வருவான், டிசிப்ளினான பர்சன், அதனால என்கிட்ட வேலை இல்லை, நீ வேறு பக்கம் வேலை தேடுன்னு அவரும் ஓயாமல் பதில் சொல்லுவாராம். இப்படியே போயிட்டுருக்க அந்த எஸ்டிடி பூத் ஓனர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாராம், தம்பி நீ வேலைக்கு கீது ட்ரை பண்ணுறியா, நான் வேணா வேறு யாராச்சும் கிட்ட சேர்த்தி விடட்டுமா, அங்கே தான் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களே, திரும்பவும் மறுபடியும் ஏன் அங்கேயே கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னானா அந்த பையன், சார் நான் ஃபோன் பண்ணும்போது அந்த ஓனர் சொல்கிறாரு இல்லையா, நல்ல பையன் என்கிட்ட இருக்கான், நல்லா ஓட்டுறான், திறமைசாலி, டிசிப்ளின்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பையன் நான் தான் சார். நான் என்னை பற்றி, அதாவது என்னோட வேலையில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் 2 நாளைக்கு ஒருக்கா இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னானா. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலையிலையோ இல்லை தொழிலையோ நம்மளுடைய குறைகளை தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும். ஸோ உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த குறைகளை நம்ம நிறைவுலாக்கி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும்.